வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். நம்ம இது வரைக்கும் நான் என்னுடைய சேனலில் நிறைய நீங்கள் பிஸ்னஸை பற்றியான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இன்ஃப்ளேஷனை பற்றி கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம். பட் இப்போ நீங்கள் இது பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய புக் ஷெல்ஃபு, சரிங்களா? எதுக்கு இந்த இடத்துல நின்று இன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்டர்பிரனருக்கு, சரிங்களா, அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த இடத்துல நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னொரு புக்கு இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் படிக்கல, சரிங்களா? அதுதான் உண்மை. ஆனால் கண்டினியூஸாக படிக்கிறீங்களான்னு கேட்டால் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த புஸ்தகங்கள் என்ன பண்ணும்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ குட் டு கிரேட் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே த அன்யூஸ்வல் பில்லியனரிஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு புக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா த தீம் ஆஃப் தி புக் காமன் தான். குட் டு கிரேட் ஜிம் காலின்ஸ் அண்ட் த அன்யூஸ்வல் பில்லியனரிஸ். இப்போ இந்த ரெண்டு புக்கு இப்போ இதில் இருக்குது மேலே. இது ரெண்டுமே நான் முழுசாக படித்த புக்கு. இந்த குட் டு கிரேட் பை ஜிம் காலின்ஸ் அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1975 2000 வரைக்கும், சரிங்களா, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் ஸ்டாக்னா அது பெஸ்ட் கம்பெனிஸ், நல்லா பர்ஃபார்ம் பண்ண கம்பெனிஸ், அதையும் அவங்களுக்கு கம்பேரபிள் காம்படிட்டர் இருப்பாங்களே. ஒரு பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஆப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த இன்னொரு ஆப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற இன்னொரு பிஸ்னஸோ எடுத்து கம்பேர் பண்ணுறது, சரிங்களா? அந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணி இவங்கெல்லாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் அவர் எழுதியிருப்பார். அதில் நிறைய கான்செப்ட் எழுதியிருப்பவர். ஒரு கான்செப்ட் லெவல் 5 லீடர்ஷிப்பு, சரிங்களா? லீடர்ஷிப்பை பற்றி லீடர்ஷிப் எவ்வளோ ஒரு கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. முதல்ல நீங்கள் என்ன பிஸ்னஸ், அதில் ஒரு கான்செப்ட் சொல்லுவார். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கிறது அடுத்தது. முதல்ல உங்கள் டீம் யார், சரியா? நீங்கள் உங்கள் வண்டியோட டிரைவர் யார், உங்கள் வண்டிக்குள்ளே இருக்கிற பேசஞ்சர் யார் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்க. அப்படின்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ் யார், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிஸ்னஸ்னு கூட முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு ஃப்ளைவீல் உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ ஒரு இன்ஜினில் இப்போ ஒரு பஸ்ஸில் லாரியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைவீல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது ஒரு மொமெண்டம் கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் அந்த ஃப்ளைவீல் மொமெண்டம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அது க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அன்யூஸ்வல் பில்லியனரிஸ், இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சௌரவ் முகர்ஜி, அவர் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் குரு, இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டரு. இப்போ அவர் அதில் ஆசியன் பெயிண்ட்ஸு, பேஜ் இண்டஸ்ட்ரீஸு, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது மாதிரி நம்ம ஒரு 9 கம்பெனிஸை எடுத்து, இந்த 9 கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒன்று இருக்கும், அதை விட அதிகமாக கொடுத்த கம்பெனிஸை எடுத்து இவங்க என்னெல்லாம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவார். அதில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர் அங்கே படித்தவர். அந்த ப்ரொஃபஸர் ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பார். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அசெட்டு, இன்னோவேஷன், பிராண்டிங்கு. ஸோ இந்த மாதிரி இதுல எல்லாம் அவங்க என்ன டிஃபரன்ஷியேட்டடாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அதை எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு கம்பெனியோடையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். அதனால தான் இவங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி புஸ்தகங்கள் படிக்கும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மேன்மைக்கான வழிகாட்டி, அது இங்கிலீஷில் இருக்குது கிரேட்னஸ் கைடுன்னு சொல்லிட்டு, தமிழில் மேன்மைக்கான வழிகாட்டி. ஸோ இப்போ இது ராபின் சர்மா எழுதியிருக்கிறது. அது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் வித் ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கணும்னா அது மேன்மைக்கான வழிகாட்டியில் நல்ல புக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிட்டத்தட்ட அதில் ஒரு 50 ஆர்டிக்கல் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் புக்கை கண்டினியூஸாக படித்து முடிக்கணும்னு இல்லை. ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு படிக்க முடிஞ்சதுன்னா ஒரு 5 minutes to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக அதை முடிச்சிட முடியும். காஃபி வித் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தியோட சுயசரிதை புக்கை படித்தோம்னா அவருடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் நமக்குள்ள வரும், சரிங்களா? அப்போ அவரோட ஒரு டிராவல் பண்ணின, அவர் கூட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரியான அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதுதான் காஃபி வித் காந்தி அப்படின்பாரு. இன்னொன்று வெற்றியை போல் தோல்வி உருவது எதுவும் இல்லை. அதாவது நம்ம பிஸ்னஸில் வெற்றி பெற்றுருவோம், ஓகேன்னு ஒரு மிதப்பு வந்துடும். மிதப்புங்கிறது ஒரு காம்ப்ளைசன்சி. அதில் என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளைசன்சின்னா அதை ஒரு மாதிரி ஓகே நம்ம தான் இனிமேல் டாப்பில் இருக்கிறோம், நம்மளை ஒன்றும் இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் ஒரு மாதிரி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு இன்னோவேஷன் நின்று போயிடும். புதுமைகளை கண்டுபிடிக்கிறதோ புதுமைகள் படைக்கிறதோ நின்று போயிடும். அப்போ காம்படிட்டர் நம்மளை அவங்க ஒரு டிஃபரன்ஷியேட்டடாக ஒரு இன்னோவேட்டிவாக வரும்போது நம்மளை மார்க்கெட்டில் இருந்து காலி பண்ணிடுவாங்க.
ஸோ அப்போ வெற்றியை போல் தோல்வி உருவது எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த புஸ்தகங்கள்லாம் படிக்க 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 உங்களுக்கு ரியல் லைஃப்ல சரியான சில சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது அந்த இடத்துல வந்து உங்களை வந்து கண்டிப்பா வழி நடத்துறதுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் உதவும். அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்கு. ஸோ இப்போ அந்த அந்த புக்கு வந்து நீங்க தினசரி நீங்க உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து 1% இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அது காம்பவுண்ட்ல போட்டு பார்க்கும்போது வந்து எனார்மஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்போ காம்பவுண்ட் அப்படின்னா இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தமிழ்ல கூட்டு வட்டின்னு பேரு. கூட்டு வட்டி என்ன ஆகும்? இப்போ இன்னைக்கு 100 ரூபாய் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம், இல்லை ஏதோ ஒரு விதத்துல வட்டிக்கு கொடுக்குறோம். ஏதோ ஒரு இல்லை ஸ்டாக் மார்க்கெட்ல எங்க நீங்க கோல்ட்ல போட்டீங்கனாலும் வாட் இஸ் த ரிட்டர்ன்? அதாவது இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ஒரு பவுன் வந்து இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அடுத்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் இல்லை, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அது 1,00,000 ரூபாய் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாய் இந்த 5 வருஷத்துக்கு வட்டி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது கூட்டு வட்டி போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ அது மாதிரி இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் மாதிரி உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல்கள் ஹேபிட்ஸை உங்க ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்றது மூலயமா அது ஹெல்த் ஹேபிட்ஸா இருக்கலாம். இப்போ டெய்லி நீங்க வாக்கிங் போறதா இருக்கலாம். சரிங்களா? இல்லை ஒரு யோகா பண்றதாகட்டும், இல்லை சாப்பாட்டுல சரியா கடைபிடிக்கிறதாகட்டும், அது மாதிரி வந்து நம்ம பிசினஸ்ல செய்யக்கூடிய செயல்கள் ஆகட்டும், அதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, ஆல்வேஸ் தேர் இஸ் ஏ ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிட்டு. ஏன்னா இல்லைன்னா நம்ம கற்காலத்துல இருந்து இன்னைக்கு வந்து உலகம் இந்த அளவுக்கு வந்துருக்க முடியாது. சரிங்களா? அப்ப ஆல்வேஸ் தேர் இஸ் ஏ ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா இன்னும் நீங்க எவ்வளவோ நீங்க போனீங்கன்னாலும் 1994 இன்டர்நெட் வந்தது. அதுக்கு முன்னாடி இன்டர்நெட் கிடையாது. இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸோட இதே சேஞ்ச் ஆயிருச்சு. 2007 ஐபோன் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஐபோன் வந்ததுக்கு அப்புறம் இப்போ டச் ஃபோன் அந்த அந்த இது நம்மளுடைய எல்லா ஹேபிட்ஸும் எல்லாமே மாறிடுச்சு. நம்மளுடைய டே டு டே லைஃபே மாறிடுச்சு. இப்போ வந்து ஏஐ வந்துருச்சு. ஸோ இது இன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. சரிங்களா? இப்போ ஏஐ வந்துருச்சு, இனிமேல் கண்டுபிடிக்க ஒன்றும் இல்லையா நமக்கு தெரியாது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு என்ன புதுசான டெக்னாலஜி என்ன வருங்கிறது தெரியாது. ஸோ அப்ப நம்ம இதெல்லாம் வந்து படிக்கிறது மூலியம், புஸ்தகத்தை படிக்கிறது மூலியமா தான் இப்போ வந்து லேர்னிங். நான் பொதுவாக லேர்னிங்கை பற்றி சொன்னேன். புஸ்தகம் மட்டும் லேர்னிங் இல்லை, இன்னைக்கு ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு, பாட்காஸ்ட் வந்துருச்சு, யூடியூப் இருக்கு. ஈவன் நான் கூகுள் நியூஸ் போனீங்கன்னா ஆர்டிக்கலா படிக்கிற மாதிரியான பலவிதமான லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரிங்களா? ஆனா டைம் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுல நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எதை படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? இதுல வந்து பொன்னியின் செல்வன் கூட இருக்கு. சரிங்களா? பொன்னியின் செல்வன் படிக்கலாமான்னா கண்டிப்பா படிக்கலாம். நீங்க வரலாற்றை படிங்க, பொருளாதாரத்தை படிங்க, ஃபைனான்சியலை படிங்க, பிசினஸை பத்தி படிங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி படிங்க. இப்ப தமிழ்ல வந்து கண்டதை தின்பவன் குண்டனாவான், கண்டதை படிப்பவன் அறிவாளி ஆவான்ட்டு. அது மாதிரி நீங்க படிக்கிற வரைக்கும் உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ஹிஸ்டரியை படிக்கும் போது கூட அது பிசினஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால படிக்கிறது மூலியமா நம்ம வந்து நம்ம பிசினஸை இண்டிவிஜுவலா நம்மளே அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலாம், பிசினஸையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலாம். அதனால டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். தேங்க்யூ வெரி மச்.